ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் ஷார்ட் ஹேண்டில் இப்போ சாப்டர் 5 வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பாதி. இன்றைக்கி வந்து மீதி பாதி வந்து பார்க்க போகிறோம். இப்போ மூவுயிர் குறி இருக்கா, மூவுயிர் குறின்னு வந்து என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஈருயிர் குறி பார்த்தோம். இப்போது மூவுயிர் குறி, அதாவது அதுலேயே இருக்குது பார்த்திங்கன்னா மூவுயிர் குறி. 3 உயிர் எழுத்துக்களில் வந்து சேர்ந்து வரும். 3 உயிர் எழுத்துக்களுக்கான சவுண்டு சேர்ந்து வந்துச்சுன்னா அது மூவுயிர் குறி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஐ அப்படின்றது ஈருயிர் குறின்னு சொல்லலாம். ஐ கூட ஒரு உயிரெழுத்து வந்து சேர்ந்து வருது அப்படின்னா இன்னொரு கோடு சேர்த்துப்போம். ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் ஒவ்வொரு கோடு. ஓகே, இப்போ ஐ கூட சேர்ந்து வரும்போது ஐ கூட ஆ ஏ ஊ ஏ ஏதாவது ஒரு உயிரெழுத்து சேர்ந்து வருதுன்னா ஐ கூட இன்னொரு கோடு. அவு கூட சேர்ந்து வருதுன்னா அவு கூட இன்னொரு கோடு. ஆய் கூட சேர்ந்து வருதுன்னா ஆய் கூட இன்னொரு கோடு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இதை வச்சு வந்து இப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். கடையாளி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கடையாணி, கடையாணி. இதில் பார்த்தீங்கன்னா கடை ஐ வருது, டையா டை ஆ. இப்போ ஐ ஆ ரெண்டு வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருது. ஐக்குனா இப்படி போடுவோம், இது 2. அது கூட ஆ 3வதாக ஒன்று வந்து சேர்ந்து வருது. ஆன்னு வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கோடு. இதை வந்து ஐயா 3 வர்றதுனால இதுக்கு வந்து இப்படி எழுதணும். எப்படின்னா கா டா நா ஸ்ட்ரோக் போட்டேன். கடையாணி டையா. அப்போது டாக்கு ஃபஸ்ட் பிளேஸில் ஐ ஆ. ஓகேங்களா, டாக்கு அடுத்து தான் அந்த வந்து ஐயா வர்றதுனால டாக்கான இடத்துல வந்து ஐயாக்கான சவுண்டு வந்து நான் போடுறேன். ஓகேங்களா, அப்போ காக்கு ஃபஸ்ட் பிளேஸில் புள்ளி, கா டையா நீக்கு தேர்ட் பிளேஸில் புள்ளி, கடையாணி. புரியுதுங்களா? அடுத்து முறையீடு. இப்போது ரையீடு, ரை ஈ வருதா? இப்போ ஐ ஈ வர்றதுனால மூ ரா டு ஸ்ட்ரோக் போட்டேன். டூக்கு இங்கே, மூக்கு இங்கே. இப்போது முறையீடு. ராக்கு அடுத்து ஐ ஈ வர்றதுனால இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் ராக்கு ஃபஸ்ட் பிளேஸில் ஐயாக்கான ஸ்ட்ரோக்கு ஐஇக்கான ஸ்ட்ரோக்கு வந்து போடுறேன். அடுத்து நோயாளி, நோ லீ லீக்கான ஸ்ட்ரோக் போட்டேன். இப்போ நாக்கு வந்து நோயாளி ஆய் ஆ, அதாவது நோய் ஓய் ஆ 2 சவுண்டு வர்றதுனால ஓய்க்கு இப்படி போடணும். செகண்ட் பிளேஸில் கோடு போடணும். செகண்ட் பிளேஸில் இந்த மாதிரி போட்டால் ஓய், அது கூட இன்னொரு உயிர் எழுத்துக்கான சவுண்டு ஓய், இன்னொரு சவுண்டு நோயாளி. புறையோடி, புராடி, ரையோடி ஐஓ வருதா? புறையோடி. புரியுதுங்களா? அடுத்து மலையுச்சி, மா லா சி, மலையுச்சி. அப்போ ஐயூ சி. உண்மையாக, ஊ இப்படி போட்டால் ஊ, இப்படி போட்டால் ஐ. ஓகே, ஊ இன் மை கா, மையாக ஐயா. இப்போ மாக இடத்துல வருது ஐயா, உண்மையாக. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து சேர்த்து எழுதணும். அதே மாதிரி இப்போது மூவுயிர் குறி இவ்வளோ தான் முடிஞ்சு. அடுத்து இப்படி டா மாதிரி சின்னதாக போட்டோம்னா இதுக்கு வந்து வை அப்படின்றதுக்கு வந்து இப்படி டா மாதிரி சின்னதாக எழுதணும். இப்போ வைது அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வைது. வைத்தாய், வை தா ஆய்க்கு கடைசியில் இப்படி சேர்த்துடணும், வைத்தாய். புரியுதா? அதே காக்கும், காக்கான ஸ்ட்ரோக் இப்படி போடுவோமா, ராக்கான ஸ்ட்ரோக் இப்படி போடுமா. காக்கும் ராக்கும் முன்னாடி வை வந்துச்சு அப்படின்னா நம்ம ஐ அவ்வுலாம் எப்படி ஒரு கோடு மட்டும் சேர்த்து எழுதணுமோ அந்த மாதிரி கா ராக்கு முன்னாடி வை வந்துச்சுன்னா இந்த ஒரு கோடு மட்டும் சேர்த்து எழுதுவோம். ஏன்னா இப்போது கா கூட இந்த வை இப்படி சேர்த்துனோம்னா இந்த கோடு மறைஞ்சிரும். இப்போ ரா கூட இந்த கோடு வந்து இப்படி சேர்த்து எழுத முடியாது. அதனால் வசதிக்காக எழுதும்போது வையில் இந்த ஒரு கோடு மட்டும் சேர்த்து எழுதுவோம். இப்போ வைகை, இப்போ முன்னாடி இருக்கிற ஒரு கோடு கை, வைகை.
வைரினா வைரி வைரி. திரும்ப சொல்கிறேன், வைனா இப்படி போடுறோம், அப்போ இதை தான் சேர்த்து எழுதுறோம். இப்போ நேராக வைரி. அது இப்படி போட்டிங்கன்னா ஊன்னு படிச்சிடுவீங்க, இப்படி போட்டிங்கன்னா ஐன்னு படிச்சிடுவீங்க. புரியுதா? இப்படி போட்டால் ஐ, இப்படி போட்டால் ஊ, இப்படி போட்டால் ஊ, இப்படி போட்டால் தான் வை. புரியுதா? இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சு எழுதணும். நீங்கள் அவசரத்தில் மாற்றி போட்டிங்கன்னா மாற்றி தப்பாக படிச்சிடுவீங்க. அதனால் பொறுமையாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து ஈஸியாக வந்துடும். வைரி. ஓகே, புரியுதுங்களா? ஓகே, சில இடங்களில் வசதியற்ற இடங்களில் வந்து இந்த வைக்கான ஸ்ட்ரோக் வந்து சேர்க்க மாட்டோம். முழுசாக தான் வந்து ஸ்ட்ரோக் வா போட்டு ஐ போடணும். ஓகே, கோவை அப்படின்றதுல கோ, இங்கே இப்படி வை, இப்படி போட்டால் அதை வந்து வை. கோவை வந்து இப்படி எழுதக்கூடாதுன்னா எழுதக்கூடாது, தப்பு, நம்ம மாதிரி வராது. இப்போ கோவை. ரவை, ரா வை. இந்த மாதிரி வந்து சில இடங்களில் முழுசாக தான் எழுதணும். ஓகே, அடுத்து இப்படி சின்னதாக வந்து இப்படியோ இப்படியோ சேர்த்தோம்னா யான்னு படிக்கணும். ஓகேங்களா? இப்படி போட்டால் ஐ, இப்படி போட்டால் ஔ, இப்படி போட்டால் ஆய், இப்படி போட்டால் ஏய், ஓய், அந்த மாதிரி ஈ அதுக்கெல்லாம் சேர்ந்து வரும். ஆய்க்கும் இப்படி வரும். சரி, இப்படி போட்டால் யா, இப்படி போட்டால் வை. இதெல்லாம் வந்து நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இப்படி போட்டால் நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்தேன்? யா சொல்லி கொடுத்தேன். இது வந்து சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இயக்க, ஈக்கு வந்து இப்படியோ இப்படியோ சின்னதாக சேர்த்து எழுதணும்னா ஈன்னு சொன்னேன்னா, இப்போது ஈ, யாக்கு இந்த மாதிரி கா, இயக்க. புரியுதா? யமுனை, யாக்கு வந்து எப்படி சொன்னேன்? யா மூ நை, யமுனை. புரியுதா? யாக்கை, யாக்கு இப்படி போட்டாலும் யா தானே, யா கை, யாக்கை. ஜெயில், ஜா யா இல், ஜெயில். ஓகேங்களா? புரியுதா? அவ்வளோதாங்க. அதுதான் மூவிற்குறியும் முடிஞ்சு. அடுத்து வை, யா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் தனிக்குறிச்சொற்கள் வந்து இருக்குது. தனிக்குறிச்சொற்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும். எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் பேஸில் இப்படி டார்க்காக புள்ளி வச்சா ஏனென்றால், கோட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா என்றால், அவ்வளோதான். ஏனென்றால்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டு போய்க்கலாம். இப்போ ஏனென்றால் அப்படின்றதுக்கு ஏன் என்றால் அந்த ஸ்ட்ரோக் வந்து பெருசாக இருக்கும். அதுக்கு இங்கே ஏனென்றால் ஒரே ஒரு புள்ளி மேலே ஃபஸ்ட் ப்ளேஸில் கோட்டு மேலே ஒரே ஒரு புள்ளி வச்சா என்றால். இப்போ ராவை குட்டியாக குட்டியாக அப்படி போட்டிங்கன்னா இருக்கிறது அல்லது இருக்கின்றன, ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஸ்ட்ரோக் தான். ரா மாதிரி சின்னதாக போட்டோம்னா இருக்கிறது அல்லது இருக்கின்றன. இது வந்து மாற்றி படிச்சிட மாட்டோமான்னு நீங்கள் கேட்கலாம். மாற்றி படிக்க மாட்டோம். ஏன்னா இது தனியாக ஸ்ட்ரோக்கு, இது மட்டும் தனியாக போடுவோம். மற்றதெல்லாம் வந்து வரும்போது நம்ம வந்து ஸ்ட்ரோக் கூட வந்து சேர்த்து எழுதுவோம். இது வந்து ஸ்ட்ரோக் கூட சேர்த்து எழுத மாட்டோம். தனியாக ஒரு ஸ்ட்ரோக் வந்து போட்டோம்னா அது இருக்கிறது அல்லது இருக்கின்றனன்னு தான் படிக்கணும். இப்போ ஆய் மட்டும் இப்படி தனியாக இதை வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இப்படி போட்டோம்னா ஆயினும் அப்படின்னு படிக்கணும். அதே கோட்டு மேலே போட்டோம்னா ஆன போதிலும், மேலே போட்டால் ஆயினும், கோட்டு மேலே போட்டால் ஆன போதிலும். ஓகேங்களா? இப்படி சின்னதாக இப்படி போட்டோம்னா வரை. ஓகே, அதுவே ஏக்கு வந்து இப்படி சின்னதாக சேர்த்து எழுதணும்னு சொன்னோன்னா, இதை வந்து சின்னதாக கோட்டு மேலே வந்து போட்டோம்னா என்ற அல்லது என்று அப்படி வந்து படிக்கணும். அதுவே திருப்பி இன்னொரு ஸ்ட்ரோக் இருக்குல்ல, அதை கோட்டு மேலே இப்படி போட்டோம்னா ஏற்கனவே, இப்படி போட்டால் என்ற அல்லது என்று, இப்படி போட்டால் ஏற்கனவே. இப்படி போட்டால் வைன்னு சொன்னனா அதே தான் இங்கேயும் வை இல்லை வைத்து இல்லைனா வைத்த, எது வந்தாலுமே இதை மட்டும் போட்டால் போதும். வைத்துன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா நீங்கள் இதை மட்டும் போட்டு போயிட்டே இருக்கலாம். வைத்து, வைத்த. ஓகே, இப்போ பாக்கான ஸ்ட்ரோக் கோட்டு மேலே இப்படி டார்க்காக சின்னதாக போட்டோம்னா 80. ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி சின்னதாக இப்படி போட்டோம்னா வது இல்லைனா ஆவது இல்லைனா தாவது, வது ஆவது தாவது எல்லாத்துக்குமே இப்படி போட்டால் தான். இப்படி போட்டால் வது ஆவது தாவது இதெல்லாம். ஃபஸ்ட் ப்ளேஸில் பா வந்து சின்னதாக போட்டோம்னா படி பட பட்ட. இது படி வந்தாலும் இப்படி போடணும், பட வந்தாலும் இப்படி தான் போடணும்.
பட்டைன்னு வந்தாலும் இப்படி தான் போடணும். இப்போ வந்து கோட்டு மேலே சின்னதாக அப்படி ஒரு கோடு போட்டோம்னா தது. ஓகேங்களா? அதுவே கோட்டு இப்படி சாய்ச்சி போட்டோம்னா, இப்படி சாய்ச்சி கோட்டு மேலே போட்டோம்னா தக்கது. தக்கது வந்துச்சுன்னா கோட்டு மேலே இப்படி போடணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கரெக்டாக எப்படி போட்டால் என்னென்னு நல்லா நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து பேசேஜில் அடுத்து நீங்கள் ஸ்பீடு படிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடிக்கடி நிறைய இடத்துல வரும். ஓகேங்களா? இப்போ தனிக்குறி சொற்கள் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஒரு கொஞ்சம் வந்து இருக்குது. அது வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போது கூடாதுன்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, இப்போது கூடாது அப்படின்றது வந்து ஏதோ ஒரு வார்த்தைக்கு பின்னாடி தான் வரும். இருக்கக்கூடாது, போகக்கூடாது, கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை தொடர்ந்து தான் கூடாது அப்படின்னு வரும். அந்த மாதிரி இடத்துல இப்படி சின்னதாக வந்து காக்கான ஸ்ட்ரோக்கை வந்து சின்னதாக போட்டோம்னா கூடாதுன்னு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கக்கூடாதுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எடுக்கக்கு ஸ்ட்ரோக் போட்டுடணும். எடுக்க அப்படின்றதுக்கு ஸ்ட்ரோக்கு, கூடாது அப்படின்றதுக்கு அந்த ஸ்ட்ரோக்கு கீழே சின்னதாக ஒரு கோடு போட்டோம்னா அது வந்து கூடாதுன்னு படிக்கணும். எடுக்க கூடாது, கேட்க கூடாது, போக கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி படிக்கணும். அதே மாதிரி தனிக்குறி சொற்கள் வந்து மேலே கோட்டு மேலே புள்ளி வச்சா என்னன்னு சொல்லி கொடுத்தா என்றால்னு சொல்லி கொடுத்தனா, மேலே புள்ளி வச்சா என்ன என்றால், கோட்டு மேலே புள்ளி வச்சா என்றால் சொல்லி கொடுத்தனா. இப்போ வார்த்தைக்கு பின்னாடி என்ன என்றால், போகாது என்றால், அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு அப்புறம் வந்து தனிக்குறி சொல் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடியே வந்து நீங்கள் புள்ளி வச்சுக்கலாம். இப்போ என்ன அப்படின்றதுக்கு ஸ்ட்ரோக்கு, என்றால்ன்றதுக்கு அது முடிகிற இடத்துல ஒரு புள்ளி. என்ன என்றால், போகாது என்றால். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு பின்னாடி வந்து புள்ளி வச்சா என்றால் அப்படி படிக்கணும். இப்போ உள்ளபடி, படிப்பட பட்டாக்கு என்ன சொன்னால் பா வந்து சின்னதாக போட்டால் படிப்பட பட்டை. அப்போது உள்ளபடி அப்படின்றதுல இந்த தனிக்குறி சொல்ல சேர்த்து எழுதணும். உள்ளபடி. பாடு பட்ட, டுக்கு கோடு, பாடு பட்ட. கேட்க தக்க, இப்படி போட்டால் தக்கது சொன்னா, இப்போ கேட்கத்தக்கது. இப்படி போட்டால் தக்கது. கேட்க பட்டை, இப்படி பா போட்டால் பட்டை, இப்படி போட்டால் தக்கது. ஓகேங்களா? புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. 5th சாப்டரில் மூவுயிர் குறி பார்த்தாச்சு. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பயிற்சி 15 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து தனிக்குறி சொல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது வந்து வார்த்தைங்க கூட வந்து எப்படி சேர்த்து எழுதுறது கூடாது பார்த்தாச்சு. அடுத்து தனிக்குறி சொல் கடைசியில் வரும்போது எப்படி போடணுன்னு பார்த்தாச்சு. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பயிற்சி 16, இது பயிற்சி 17. அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அத்தியாயம் 5 முடிஞ்சது. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க.